பிரதர் சாய் சுதர்ஷனோட பேட்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அது அனாவசியம் வேர்ல்டு டச் பண்ணாரு. அது மேபி அவர் வந்து குயிக்கா ஸ்கோர் பண்ணுற ஐடியால இருந்தாரா, அனாவசியம் அது. பட் செகண்ட் மேட்ச்ல வந்து தேர் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரெஷர். என்ன அப்படின்னா நீங்க ஸ்கோர் பண்ணணும், கொஞ்சம் குயிக்கான ரேட்ல ஸ்கோர் பண்ணணும், ஏன்னா அப்பதான் ஒரு நல்ல ரன்ல கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மொமெண்ட்ல அவர் ஆடுறதை நம்மளால பார்க்க முடியுது. பட் அது தேவையில்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருமே கேஎல் ராகுலும் பந்துமே கொஞ்சம் பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம அதிகமா ஸ்கோர் பண்ற பேர் இன்னும் ஒரு ஈஸி டார்கெட்டிங்ல கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னவோ சாய் சுதர்ஷன் வந்து இன் பிட்வீன் வந்து இங்கே இந்த விக்கெட் விழுந்தாலும் அவங்க ஸ்லோவா ஆடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு மேக் அ கால் ஆஃப் ஐதர் பிளேயிங் ஃபாஸ்டர் இன்னிங்ஸ். நீங்க ஃபாஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சா நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சா வெள்ளன் கூட்டு, அப்படி இல்லைன்னா பொறுமையா ஆடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியால அவங்க வந்த மாதிரி எனக்கு தோணும். ஓகேங்களா? அதாவது இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலா இருக்கலாம்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹேஸ்டியாவே இருந்துச்சு. அவரோட ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும். பட் அவரோட விக்கெட்டும் விழுந்துருச்சு அப்படிங்கிறப்போ பின்னாடி வர்றது கருண் நாயர் தான். அதனால வந்து நம்ம டக்குன்னு ஒரு விக்கெட்டை விட்டுறக்கூடாது, ஒரு ஒரு லூஸ் ரன்ஸ்ல வந்து இங்கிலாந்து ஆட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்தவர் வந்து ஆக்சுவலா ரொம்ப பொறுமையா விளையாடு. ரிஷப் பந்த் வந்து ரொம்ப பொறுமையா விளையாடுறாரு. ஸோ ஐ திங்க் த கால் வாஸ் லைக் திஸ். ஒன்னால வந்து குயிக்கா கிரியேட்டிங் ஷாட்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும், அதனால ட்ரை பண்ணுன்னு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் அப்படி ஆடக்கூடாது. அப்படி ஆட வேண்டிய மேபி அது அவருக்கான ரோலா இருந்தா கூட அவர் அப்படித்தான் தன்னோட கேமை எடுத்துட்டு போனோம் இனிமே நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. அவரை தான் அந்த ஹேஸ்டி ஷாட் ஆடினாரு, ஒரு ஆர்வத்தில் ஆடினாரு, ஒய்டு பால் விட்டுருந்தா அது ஒய்டு, லிட்டரலா டெஸ்ட்லயே ஒய்டு கொடுக்குற அளவுக்கு பின்னாடி போச்சது. ஆனா இவர் வந்து அது அனாவசியமா தேவையில்லாம போய் கொடுத்தனாரு. இதுல வந்து இட் வாஸ் குவைட் அன்பார்ச்சுனேட். பட் அவர் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன்.